அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்கு பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்கள், அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானினுடைய அதிசார குரு பெயர்ச்சி நிகழவிருக்கிறதுங்க. இந்த குருவினுடைய அதிசார பெயர்ச்சி அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிலும் உங்கள் வீட்டில் யாராவது கும்பராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் உயிரே போனாலும் இந்த 2 பேரை மட்டும் நம்பவே கூடாதுங்க. அந்த அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி, அதாவது குருவினுடைய அதிசார பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு மேலும் என்னென்ன பலன்களை இந்த குரு பெயர்ச்சி கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 2025 ஆண்டில் குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு அதிசார பெயர்ச்சியானது 12 ராசிகள்லையுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் 18ஆம் தேதி மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு அதிசார பெயர்ச்சியாக போகிறாரு. அதே நவம்பர் மாதத்தில் கடகத்தில் இருந்து மீண்டும் மிதுனத்திற்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. இதுவே குரு அதிசார பெயர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுது. குரு அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர். பிள்ளை பேரு, திருமணம், செல்வம், செழிப்பு அப்படின்னு அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவாகவே இருக்கிறாரு. சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு தான். சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பொதுமக்கள் பலரும் அச்சப்படுவாங்க. ஆனா உண்மையிலேயே குருவை கண்டுதான் அச்சப்பட வேண்டும். குரு அப்படிங்கிறவர் ஞானக்காரகர். தர்மத்துடன் நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார். குரு அப்படிங்கிறவர் வளர்ச்சியை கொடுப்பார், ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பார். அதுவே இந்த அதிசார பெயர்ச்சியில் நிகழப்பெற போகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் மாற ஆரம்பிக்கும். கேட்ட நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கையும் தங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் நிறைவேறலாம். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்கப்பெறுவீங்க. கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும், வசதி பெருகும். நல்ல தகவல்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் ஓரளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகல வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. சென்ற காலத்தை காட்டிலும் இந்த காலம் அப்படின்னு நடைபெறாத சில காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். துரிதமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தற்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் அப்படின்னலாம் கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகி சந்தோஷத்தை வழங்கும். அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு இணைய காலமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெறுங்க. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை அகலும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்களும் தீரும். சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் கிடைக்கப்பெறுவீங்க. எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் சுப செலவு ஏற்படலாம். அவர்களின் கல்யாண கனவு மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சியும் கைகூடலாம்.
வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும். மங்கள ஓசை மனைகளை கேட்க வழிபிறக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி உடன்பிறப்புகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உருவாகலாம். தங்களுக்கு மனதளவில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட காலமாக பணியில் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பயணங்கள் சாதகமாகும். புதிய கூட்டாளிகள் வந்து சேரலாம். குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையை அனுசரிக்க பாருங்க. உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க. உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும். ஆனாலும் தலைவலி, நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்க. உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகளும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்துல புதிய சேர்க்கைகள், நற்செய்திகள் வந்து கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால தீர்வு கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரலாம். உத்தியோகத்தில் தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சவால்கள் விவாதங்கள்
பயணங்களில் வெற்றி பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தில் தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க. பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். திடீர் பயணங்களால அலைச்சல் அதிகரிக்கலாம். நண்பர்களால பிரச்சனைகள் வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க.